பார்க்க போகிறது 10th standard maths சமச்சீர் கல்வி exercise 6.2 previous video 4th சமைக்கு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் 5th sum பார்க்கலாம். A flat pole h meters is on the top of the hemispherical dome of radius r meters. A man is standing 7 meters away from the dome, seeing the top of the pole at an angle 45 degree and moving 5 meters away from the dome and seeing the bottom of the pole at an angle 30 degree. Find two subdivision கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து the height of the pole, second one வந்து radius of the dome. hintல வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க பாக்ஸ்ல √3 is equal to 1.732. அப்ப இந்த சம்ல ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு √3 அப்படினு வந்துச்சுனா அதுக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகேவா? அப்ப என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் டோம். பார்க்க உங்களுக்கு ப்ரொடெக்டர் மாதிரி இருக்கும். அதான் உங்களுக்கு என்னது ஹெமிஸ்பெரிக்கல் டோம். அதுக்கு மேலே ஒரு ஃப்ளாக் இருக்கு. ஃப்ளாக்ல ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் உங்களுக்கு போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சம்ல. அப்போ இதுதான் உங்களுக்கு போல். இதோட ஹைட்டை தான் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். இதோட ரேடியஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். நம்ம ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா, ட்ரா பண்ணோம் அப்படின்னா, அதில் பாதி தான் உங்களுக்கு ஹெமிஸ்பியர். அப்போ ஃபுல்லாக ட்ரா பண்ணணும் ஒரு சர்க்கிளாக. அப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டு, ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளோட ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ரேடியஸ். அப்போ இது வந்து ரேடியஸ்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த டோம்லேருந்து ஒருத்தர் 7 மீட்டர் தள்ளி போயிட்டு அந்த டாப் ஆஃப் த போல், போல்னா அந்த கொம்புன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கொம்போட டாப்பை பார்க்குறாரு. எவ்வளோ டிகிரி ஆங்கிள் அப்படின்னா 45 டிகிரி, அதாவது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இதுதான் லைன் ஆஃப் சைட்டு. இது ஹரிசாண்டல் லைன் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு என்னது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இல்லையா. அப்போ 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஆள் வந்து அவங்க 7 மீட்டர் தள்ளி போயிருக்காங்கல்ல, அங்கேருந்து ஒரு 5 மீட்டர் தள்ளி போயிட்டு அந்த ஃப்ளாகோட எண்டை பார்க்குறாங்க. அந்த போல் ஃபஸ்ட்டு டாப்பை பார்த்தாங்க 45 டிகிரி ஆங்கிளில். அதே 7 மீட்டர்லேருந்து 5 மீட்டர் தள்ளி போயிட்டு அந்த ஃப்ளாக் போலோட லாஸ்ட் பாட்டமை பார்க்குறாங்க. அது எவ்வளோ டிகிரி ஆங்கிள் அப்படின்னா 30 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஃப்ளாக் போலோடைய ஹைட்டையும் இந்த ஹெமிஸ்பெரிக்கல் டோமுடைய ரேடியஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நேம் பண்ணிடலாம். இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? இது ஒரு ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் இது ஒரு ட்ரையாங்கிள். அதனால நம்ம நேம் பண்ணிக்கலாம். இப்படியே பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபியூஸாக தான் இருக்கும். அதனால நம்ம நேம் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஏ பண்ணுறேன். இது வந்து பி, சி, டி. இந்த பார்ட் வந்து டி, இந்த பார்ட் வந்து இ. ஓகேவா? அப்போ என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏசிடி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது, ஏசிடி. நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரையாங்கிள் என்னது ஏபிடி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, சாரி ஏபிஇ அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏசிடி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். சின்ன ட்ரையாங்கிள், ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அப்போது இன் ட்ரையாங்கிள் ஏசிடி, இன் ட்ரையாங்கிள் ஏசிடி. ஏசிடி பாருங்க, ஏசிடி இங்கே என்ன நம்மளுக்கு 90 டிகிரி இருக்கு. ஏசிடி ட்ரையாங்கிள் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கு 90 டிகிரி, அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? tan θ is equal to opposite side by adjacent side யூஸ் பண்ணலாமா? அப்போ tan θ is equal to opposite side by adjacent side. அப்போ tan என்ன ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம்? ஏசிடி தானே எடுத்திருக்கோம். அதோட ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே டீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஆப்போசிட் சைட்னா என்னது? அந்த டீட்டா, அதாவது அந்த ஆங்கிளுக்கும் ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? ஆங்கிள் இருந்தால் ஆப்போசிட்டாக பாருங்கள், இதுதான் ஆப்போசிட் சைடு. அப்போ ஆர் அப்படின்னு இருக்குது. ஆர் பை அட்ஜசன்ட் சைடு, ஹைப்போட்டென்யூஸ்னா ஸ்லாண்டிங்காக இருக்கிறது. அப்போது நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு தெரியும், ஹைப்போட்டென்யூஸ் தெரியும், பேலன்ஸ் இருக்க ஒரு சைடு தான் நம்மளுக்கு என்னது அட்ஜசன்ட் சைடு. அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது அட்ஜசன்ட் சைடு. அப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு 7, 5 இருக்குது. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற லைன் வந்து ரேடியஸ் அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு ரேடியஸாக தானே இருக்கும். இது ஒரு சர்க்கிள் அப்படின்னா சென்டர்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஜாயின் பண்ணுது இல்லையா. அப்போ இதுவும் நம்மளுக்கு ரேடியஸ் தான். அப்போ ரேடியஸ் ப்ளஸ் 7 + 5 போட்டால் தான் இந்த ஃபுல் மெஷர்மெண்ட் வரும், அதாவது அட்ஜசன்ட் சைடு. அப்போது r + 7 + 5 அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் tan 30 டிகிரி. tan 30 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 1/√3.
நம்மளுக்கு 6th லெசன்லயே ஸ்டார்டிங்ல நமக்கு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. tan 30 டிகிரிக்கோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 1/√3 is equal to r by r plus 7 plus 5 நம்மளுக்கு என்னது 12. நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ r plus 12 into 1 நம்மளுக்கு என்ன ஆயிடும்? r plus 12 தான் இருக்கும். நெக்ஸ்ட் r into √3 இல்ல √3 into r நம்மளுக்கு என்ன ஆயிடும்? √3r னு மாறிடும். நெக்ஸ்ட் இந்த r நமக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த √3r இந்த சைடு கொண்டு போனா நமக்கு என்ன ஆயிடும்? -√3r னு மாறிடும். r minus √3r is equal to +12 நம்மளுக்கு இந்த சைடு போகும்போது நமக்கு என்ன ஆயிடும்? -12 மாறிடும். ஓகேவா? அப்ப நமக்கு என்ன இருக்கு பாருங்க இங்க ஃபைனலா r minus √3r is equal to -12 அப்படின்னு இருக்கா? இப்போ பாருங்க இது ரெண்டுத்துலயுமே r r அப்படிங்கிறது காமனா இருக்கு. அப்ப நம்ம r வெளியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் r ஒன்ஸ் தான் நமக்கு r வரும். அப்போ 1 மைனஸ் இங்க பேலன்ஸ் என்ன இருக்கு? நமக்கு ஒரு r வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா √3 பேலன்ஸ் இருக்குமா? அப்ப √3. அப்ப r into 1 minus √3 is equal to -12. ஓகேவா? அப்ப நமக்கு ஃபைனலா என்ன இருந்துச்சு? r into 1 minus √3 is equal to -12 இருந்துச்சா? இப்போ இந்த r இப்படியே இருக்கட்டும் is equal to -12 அப்படியே இருக்கட்டும். இந்த 1 minus √3 r க்கு என்னவா இருக்கு? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்ப இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன ஆயிடும்? டிவிஷன் ஆயிடும். 12 divided -12 divided by 1 minus √3 மாறிடும். இங்க எல்லாத்துலயும் பாருங்களா மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அது கொஞ்சம் குழப்பமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் சிம்பிள் சேஞ்ச் அப்படின்னு நீங்க எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் r is equal to மைனஸ் சிம்பிள் சேஞ்ச்னா மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் மைனஸ் ஆயிடும். அப்ப -12ங்கிறது +12 மாறிடும். நெக்ஸ்ட் -√3 அப்படிங்கிறது +√3 மாறிடும், +1 அப்படிங்கிறது -1 மாறிடும். எப்படி வேணா நீங்க எழுதிக்கலாம். -1 + √3 எழுதிக்கலாம், இல்ல √3 - 1 எப்படி எழுதினாலும் நம்மளுக்கு ஒண்ணுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு பேலன்ஸ்? r is equal to 12/√3 - 1 இருக்கு. இங்க பாருங்க √3 அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். இதான் நம்மளுக்கு டினாமினேட்டர். √3 - 1 தான் டினாமினேட்டர். ரேஷனலைஸ் அப்படின்னா இன்டூ போட்டுக்கோங்க. இந்த டினாமினேட்டரை நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது √3 1 √3 1. இங்க வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கு, ஆனா இங்க நம்ம பிளஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அதே டினாமினேட்டரை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும். எப்படின்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு பேர் தான் ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ அப்படி பண்ணோம் அப்படின்னா r is equal to 12 இன்ட்டு இந்த நம்பர் பண்ணணும். அப்போ நான் அப்படியே எழுதிக்கிறேன் ப்ராக்கெட் போட்டு பை. இப்போ இது என்ன ஃபார்முலால இருக்கு பாருங்க? a minus b a plus b into a minus b is equal to a square minus b square அப்படின்னு தெரியும். அப்ப √3 square minus 1 square மாறிடும். ஏன்னா இதுதான் a இதுதான் b. அப்ப a square minus b square மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் r is equal to 12 into √3 plus 1 by √3 into √3 நமக்கு என்ன ஆயிடும்? 3 ஆயிடுமா? அப்போ 3 minus 1 squareனா 1. நெக்ஸ்ட் r is equal to 12 into √3 plus 1 by 3ல 1 போயிடுச்சு நமக்கு என்னது 2. அப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 6 12 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு? r is equal to 6 into √3 plus 1 அப்படின்னு இருக்கு. அப்ப 6 into √3க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தாங்க. क्वेश्चनல ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்திருந்தாங்க இல்லையா? 1.732 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் +1. நெக்ஸ்ட் r is equal to 6 1.732 plus 1 1 plus 1 2 ஆயிடுமா? 2.732 மாறிடும். எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். பாருங்களேன் டினாமினேட்டர் இங்க பாருங்க 1.732 இருக்கு. இது டெசிமல் ஃபார்ம் இல்லையா? அப்போ இங்க 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 plus 1 2 அதே தான் அப்படியே வந்துடும் 732 அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ 2.732 வந்திருக்கு. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 2.732 into 6 6 2s are 12 balance 1 6 3s are 18 19 7 6 are 42 43
6 2s are 12, 13, 14, 15, 16. நெக்ஸ்ட் 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போது 16.392 அப்படின்னு வருது. நம்ம எப்படியுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் மட்டும் எடுத்தால் போதும். அப்போ ஆர் என்ன வருது நம்மளுக்கு ஃபைனலாக 16.39 அப்படின்னு வருது. அப்போ அந்த டோமோட ரேடியஸ் என்ன அப்படின்னா 16.39 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஹைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பாருங்கள், இதே டோம் தான். ஹைட்னா நம்மளுக்கு என்னது, இதான் நம்மளுக்கு ஹைட் இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஹைட் இருக்க ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பெரிய ட்ரையாங்கிள், அதாவது ஏபிஇ ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஓகேவா. அப்போ பாருங்க, இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ, in triangle ABE. அப்போ tan theta is equal to opposite side by adjacent side. Next tan theta பதிலா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, அதுக்கு angle 45 degree ன்னு கொடுத்திருக்காங்களா, is equal to opposite side. அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு பாருங்க, 45 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது நம்மளுக்கு r மட்டும்தான். அட்ஜசன்ட் என்ன இருக்கு பாருங்க, r இருக்கு 7 இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு என்ன இருக்கு, ஆரும் இருக்கு 7 இருக்கு. நம்ம ஃபுல் ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது 3மே இருக்கும். ஆனால் நம்ம இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறதுனால நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்கும், r இருக்கும் 7, அதாவது r + 7. ஆப்போசிட் சைடு வந்து r, அதை நம்ம எழுதிக்கலாம். ஆப்போசிட் சைடு வந்து 6 பை அட்ஜசன்ட் சைடு வந்து r + 7. ஓகேவா. நெக்ஸ்ட் tan 45 டிகிரி அப்படின்னா நமக்கு என்னது 1, அது நம்ம எழுதிக்கலாம். 1 is equal to r by r + 7. இப்போ நம்ம பெரிய ட்ரையாங்கிள் தானே எடுத்தோம். இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது, ஆரும் இருக்குது ஹெச்சும் இருக்குது. அதனால நம்ம என்ன எழுதணும், ஆப்போசிட் சைடு r + hன்னு எழுதிக்கலாம். ஓகேவா. அப்போ r + h, இங்கே நம்ம r + h, r + h by r + 7, இது வந்து 7. ஓகேவா. நெக்ஸ்ட் 1 is equal to h + r by r + 7, எப்படி வேணால் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா. இப்போ இந்த r + 7 அப்படிங்கிறது இந்த சைடு போகும்போது என்ன ஆகிடும், r + 7 வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ r + 7 × 1 நம்மளுக்கு என்ன ஆகிடும், r + 7 தான், இஸ் ஈக்குவல் டு h + r. இப்போ இந்த r வந்து எப்படியா இருந்தாலும் இந்த சைடு வரும்போது கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது ப்ளஸில் இருக்கனால இந்த சைடு போனால் மைனஸ் ஆகிடுமா. அப்போ இந்த r நம்ம டேரெக்டாக இப்போயே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ h நம்மளுக்கு என்ன வருது, 7 அப்படின்னு வருது. h is equal to +7. அப்போது ஹைட் ஆஃப் த போல் வந்து நம்மளுக்கு என்னது 7 மீட்டர். ஓகேவா. அப்போ இதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் என்னது, ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி போல், radius of the dome is equal to 16.39 meter. Next, height of the pole is equal to 7 meter. அப்போ இதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர்.